வணக்கம். உங்கள நீங்களே எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? நாம இவ்ளோ உழைக்கிறோம், திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் ஓடுறோம், எக்ஸ்ட்ரா ஷிப்ஸ் எல்லாம் பார்க்கறோம். ஆனா ஏன் எப்பவுமே ஒரு பர்ன் அவுட் ஸ்டேட்லயே இருக்கோம்? ஏன் இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்ப விட்டு வெளிய வர முடியாம, ஒரே வட்டத்துக்குள்ளேயே மாட்டி தவிக்கிறோம்னு என்னைக்காவது ஆழமா யோசிச்சிருக்கீங்களா? இந்த அலசல்ல நம்ம பார்க்க போற விஷயம், சோர்வான ஒரு தேக்க நிலையில இருந்து உண்மையான செல்வத்த நோக்கி நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்தணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ளூ பிரிண்ட். இது வெறும் பணத்தை பத்தினது மட்டும் கிடையாதுங்க. உங்க உழைப்பை எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா முதலீடு செய்யறதுங்கிறத பற்றியது. சரி, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே தொடர்ந்து இருக்கிறதுக்கான உண்மையான விலை என்ன? நாம பல நேரம் மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து எந்த புது ரிஸ்கும் எடுக்காம நமக்கு தெரிஞ்ச அந்த பாதுகாப்பான சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுருங்கிடுவோம். மாசம் மாசம் சம்பளம் வருது, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு தோணும். ஆனா அந்த இன்ஆக்ஷனுக்கு, அதாவது எதையுமே செயல்படாம அப்படியே இருக்கிறதுக்கு நாம கொடுக்கற விலை நாம நினைப்பதை விட பல மடங்கு அதிகம். காலப்போக்குல உங்க கனவுகள் சுருங்கி பணவீக்கம் அதிகமாகி உங்களுடைய முழு திறமையும் வீணாகிற ஒரு மாபெரும் நஷ்டம் அது. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை வித்தியாசம் லீனியர் இன்கம் மற்றும் லெவரேஜ்ட் இன்கம்க்கு இடையில தான் இருக்கு. லீனியர் இன்கம்ங்கிறது உங்க நேரத்தை அப்படியே பணத்துக்காக விக்கிறது. நீங்க 1 மணி நேரம் அதிகமா வேலை செஞ்சா உங்களுக்கு கொஞ்சம் அதிக பணம் கிடைக்கும். ஆனா லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானே இருக்கு. நீங்க வேலை செய்யறதை நிறுத்தினா உங்க வருமானமும் அப்படியே நின்னுடும். ஆனா லெவரேஜ்ட் இன்கம் அப்படிங்கிறது முற்றிலும் வேற லெவல். இதுல உங்களுடைய நேரத்துக்கும் பணத்துக்கும் உள்ள லிங்க் முழுமையா உடைக்கப்படுது. நீங்க ஒரு விஷயத்த ஒரே ஒரு தடவை உருவாக்குவீங்க, ஆனா நீங்க நிம்மதியா தூங்கும் போதும் அது உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாம தீங்கி நிக்கிற நிலைமையில இருந்து உண்மையா வளரணும்னா லீனியர்ல இருந்து லெவரேஜ்க்கு மாறணும். இதுதான் இங்க அல்டிமேட் ஸ்டேக்ஸ். முக்கியமான மனத்தடை நம்பர் 1, எஸ்கேப்பிங் தி கம்ஃபர்ட் ஜோன் ட்ராப். ராய் டி பென்னெட் மிகச்சரியா ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு. உண்மையான மாற்றம் நாம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர முடிவு பண்ணும்போது தான் தொடங்குது. நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோனை ஒரு நிம்மதியான இடமா நினைச்சுக்கிறாங்க. ஆனா நிஜத்துல அது நிம்மதி இல்லைங்க. அது ஒரு மாபெரும் தேக்க நிலை. எந்த வளர்ச்சியும் எந்த புது லேர்னிங்கும் இல்லாம ஒரே இடத்துல நிக்கிறது. குறிப்பா ஆம்பிஷியஸான ஆட்களுக்கு இது ஒரு சிறைச்சாலை மாதிரி. இது உங்க பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை முற்றிலுமா தடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச பழைய பேட்டர்ன்ஸ்குள்ளே திரும்ப திரும்ப சுழல வைக்குது. நீங்க ஒரு இடத்துல ஸ்டக்கா இருக்கீங்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன தெரியுமா? உங்க அன்றாட வேலைகள்ல எந்த ஒரு புது சேலஞ்சஸும் இல்லாம ரொம்ப ஈஸியா இருக்கிறது. பல வருஷமா ஒரே ருட்டீனை எந்த மாற்றமும் இல்லாம ஃபாலோ பண்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்களோன்னு பயந்து புதுசா எதையும் ட்ரை பண்ணாம இருக்கிறது. கம்ஃபர்ட்டை விட உங்க கெப்பாசிட்டி, அதாவது உங்க தகுதியை வளர்க்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த முடிவும் எடுக்காம அப்படியே காலத்தை ஓட்டுறதுக்கு நம்ம மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டி வரும். இரண்டாவது பகுதி த பி டூ ஹேவ் ஃப்ரேம்வொர்க். இதுதான் உண்மையான வெற்றிக்கான மனநிலை ரகசியம். நம்ம பெரும்பானோர் தங்களை அறியாமலேயே ஹேவ் டூ பி சைக்கிள்ல மாட்டியிருக்கோம். இது என்னன்னா, என்கிட்ட போதுமான பணம் இருந்தா ஹேவ், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பேன். டூ, அப்போ நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளா மாறுவேன். பி அப்படின்னு லீனியரா நினைக்கிறது. பல பேருக்கு ஆக்ஷன் எடுக்காம இருக்க இது ஒரு வசதியான சாக்கு போக்கா இருக்கு. ஆனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே தலைகீழா மாத்துது. உண்மையான வளர்ச்சி பி டூ ஹேவ்ல இருந்து தான் வருது. முதல்ல நீங்க அந்த ஆளா பி உங்களை மாத்திக்கணும். அந்த உழைப்ப டூ போடணும். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வம் உங்களை வந்து சேரும் ஹேவ். இந்த பி டூ ஹேவ் கட்டமைப்பை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பி, அதாவது இன்னைக்கு நான் யாரா இருக்க போறேன். உதாரணத்துக்கு, நான் எந்த சூழ்நிலையிலையும் அமைதியா காமா இருக்க போறேனா. அடுத்து டூ, நான் என்ன செயல்களை செய்யணும், நான் சரியா திட்டமிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். கடைசியா ஹேவ், இதனால எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், எனக்கு மக்கள் மேல ட்ரஸ்டும் ஒரு சிறப்பான வெற்றியும் கிடைக்கும். உங்க செல்ஃப் இமேஜ், அதாவது உங்களை நீங்களே எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத விட அதிகமா உங்களால ஒருபோதும் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. அதனால உண்மையான செல்வம் எப்பவுமே வெளியில இல்ல, உங்க ஐடென்டிட்டியில இருந்து தான் ஆரம்பிக்குது. மூணாவது பகுதி எக்ஸிகியூஷன் ஓவர் இமேஜினேஷன். அதாவது கற்பனையை விட களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கே பவர் அதிகம். நவல் ராவிகாந்தோட இந்த கோட்டு வாழ்க்கைக்கு ஒரு ரியல் கேம் சேஞ்சர். impatience with actions and patience with results. அதாவது செய்யல அவசரம் காட்டுங்க, ஆனா ரிசல்ட்டுக்கு பொறுமையா இருங்க. ஒரு சூப்பரான ஐடியா தோணும் போது அந்த இன்ஸ்பிரேஷன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த நேரத்துல எந்த தயக்கமும் இல்லாம உடனடியாக அதை செயல்படுத்திடணும். பெர்ஃபெக்டான நேரம் வரும்னு காத்திருக்கிறது ஒரு பெரிய ட்ராப். ஏன்னா இன்ஸ்பிரேஷன்ங்கிறது ரொம்ப சீக்கிரம் காணாம போயிடக்கூடிய ஒண்ணு. ஆனா அதே சமயம் அதோட பலன் கிடைக்கிற வரைக்கும், அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேலை செய்யற வரைக்கும் நம்ம அளவற்ற பொறுமையோட காத்திருக்கணும்.
சிங்கத்தை போல ஸ்பிரிண்ட் பண்ணுங்க, மாரத்தான் ஓடாதீங்க. நாமெல்லாம் வாரத்துக்கு 120 மணி நேரம் தொடர்ந்து உழைக்கிற மெஷின்கள் கிடையாதுங்க. அந்த டாக்ஸிக் மெத்தை நாம முதல்ல உடைக்கணும். ஹைலி சக்சஸ்ஃபுல் பீப்புள் எப்பவுமே இன்ஸ்பிரேஷன் இருக்கும்போது 100% உழைப்பை கொடுத்து வேகமா வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம முழுமையா ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா ரெஸ்ட் எடுக்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது, அடுத்த பெரிய ஸ்பிரிண்ட்டுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிற ஒரு முக்கியமான ப்ராசஸ். 4வது பகுதி பில்டிங் இன்ஃபினிட் லெவரேஜ். இதுதான் உங்க உழைப்ப செல்வமா மாத்திர மேஜிக். பெர்மிஷன்லெஸ் லெவரேஜ்ங்கிற கான்செப்ட் எடுத்துக்குவோம். கேட்கவே புதுசா இருக்குல்ல. பழைய காலத்துல லெவரேஜ் எல்லாம் ஆட்களை வேலைக்கு வச்சு நிர்வகிக்கிறதும் பெரிய அளவுல கேபிட்டல்ல ரேஸ் பண்றதுமா தான் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் யாரோ ஒருத்தரோட பெர்மிஷன் தேவைப்பட்டுச்சு. அது ரொம்ப மெஸ்ஸியான வேலையும் கூட. ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு பாஸ். மத்தவங்களோட பெர்மிஷனோ லட்சக்கணக்கில் பணமோ இல்லாம உங்களோட உழைப்ப உங்களாலேயே மல்டிப்ளை பண்ண முடியும். கோடிங், மீடியா, கண்டென்ட் கிரியேஷன் இதெல்லாம் பெர்மிஷன்லெஸ் லெவரேஜ்க்கு மிகச்சிறந்த உதாரணங்கள். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் எழுதவோ அல்லது ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணவோ யாருடைய அனுமதியும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனா அது பல லட்சக்கணக்கான மக்களை சென்றடையும் சக்தி வாய்ந்தது. செல்வத்தை உருவாக்குறதுல 4 முக்கியமான பில்லர்ஸ் இருக்கு. 1 ஸ்பெசிஃபிக் நாலேஜ், அதாவது உங்களுக்கு ரொம்ப இயல்பாகவும் மத்தவங்களுக்கு கஷ்டமாகவும் தெரியக்கூடிய ஒரு தனித்துவமான அறிவு. 2 அக்கவுண்டபிலிட்டி, உங்க சொந்த பேர்லயே ரிஸ்க் எடுத்து செயல்படுறது. 3 லெவரேஜ், நாம முன்னாடி பார்த்த மாதிரி உழைப்ப பல மடங்கு ஆக்கும் சிஸ்டம். 4 ஜட்ஜ்மெண்ட், சரியான முடிவுகளை எடுக்கும் திறன். உங்களோட ஸ்பெசிஃபிக் நாலேஜை இன்ஃபினிட் லெவரேஜ் கூட சேர்க்கும்போது அது சாதாரண லீனியர் உழைப்பை விட பன்மடங்கு பெரிய வெற்றியை தரும் ஒரு வியக்கத்தகுந்த மேஜிக் காம்பினேஷனா மாறுது. 5வது பகுதி த பவர் ஆஃப் ஒன் திங், ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்தின் பவர். இது பெரேட்டோ பிரின்சிபல், அதாவது 80/20 ரூல் மூலியமா நம்ம மிக தெளிவா புரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட இன்ஃபினிட் லெவரேஜ் இருந்தாலும் கூட உங்களால எல்லாத்தையும் ஒரே நேரத்துல துரத்த முடியாது. நீங்க செய்யற 20% செயல்கள் தான் உங்களுக்கான 80% ரிசல்ட்ஸை அல்லது வெல்த்தை உருவாக்க போகுது. உங்களோட டு டூ லிஸ்ட்ல இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டு சும்மா ப்ரொடக்டிவிட்டி ஃபீல் பண்றதை விட எந்த குறிப்பிட்ட 20% வேலை எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யோசிச்சு அதுல இறங்குறது தான் புத்திசாலித்தனம். நம்மள் பல பேருக்கு எல்லாமே சமமான முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய போய். ஒரே நேரத்துல பல இலக்குகளை துரத்துறது நம்ம சக்தியை வீணாக்கிடும். எப்பவுமே பிஸியா இருக்கிறத விட இந்த நிமிஷத்துல எது மிகவும் முக்கியம் அப்படின்னு கேட்டு அந்த ஒன் திங்ல மட்டுமே உங்களோட ஃபுல் ஃபோக்கஸை வைக்கணும். அந்த ஒரு விஷயத்த செஞ்சா மத்த எல்லா வேலைகளும் ஈஸியாகிடும் அல்லது தேவையே இல்லாம போயிடும். 6வது பகுதி 7 மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ் ஃபார் வெல்த். இப்ப நாம இந்த அலசலோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நீங்க மிடில் கிளாஸ் மைண்ட் செட்லேருந்து வெளியே வர தேவையான அந்த 7 ஷிஃப்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த 7 ஷிஃப்ட்ஸை நினைவில் வைங்க. 1 பி டூ ஹேவ், ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட். 2 எக்ஸிக்யூஷன் கிரேட்டர் தேன் இமேஜினேஷன், பர்ஃபெக்ட் மொமெண்ட்காக வெயிட் பண்ணாதீங்க. 3 லெவரேஜ், டைம் இல்லாத நேரத்திலும் வேலை செய்யும் சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணுங்க. 4 கான்சென்ட்ரேஷன், எல்லாத்தையும் சேஸ் பண்ணாதீங்க, ஒன் திங், ஃபுல் ஃபோக்கஸ். 5 கெப்பாசிட்டி கிரேட்டர் தேன் கம்ஃபர்ட், கம்ஃபர்ட் ஜோன்ல வெல்த் க்ரோ ஆகாது. 6 இன்ஆக்ஷன் காஸ்ட், ஸ்டார்ட் செய்யாததுக்கே பெரிய பிரைஸ் இருக்கு. 7 ஸ்ட்ராட்டஜிக் கன்வர்ஷன், எவ்ரி ஆக்ஷன் மஸ்ட் மூவ் யூ க்ளோசர் டு வெல்த். இப்போ ஒரு ஆனஸ்ட் கொஸ்டின், இந்த 7 ஷிஃப்ட்ஸ்ல உங்களுக்கு மோஸ்ட் டிஃபிகல்ட் ஷிஃப்ட் எது? கமெண்ட்ல நம்பர் மட்டும் போடுங்க. 1 2 3 4 5 6 அல்லது 7. நான் பர்சனலி ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மணி மைண்ட் செட், இன்வெஸ்டிங், வெல்த் பில்டிங் பற்றி பிராக்டிக்கல் கான்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல இருந்து வெல்த் மைண்ட் செட்க்கு எப்படி மூவ் ஆகணும் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப் காட்ட போறேன். See you in the next one.